எடுத்துக்கணும். இப்படியே தான் இருந்துச்சு. இந்த ஒன்று தான் நின்றுக்கிட்டு இருந்தா, இது என்னடா இந்த இடத்த போய்க்கு போகுதுன்னு. இப்போ பாருங்க, ஆரம்பத்தில் இருந்தது அப்படிங்களா? அப்படியே படிப்படியாக வந்தது. ஆரம்பத்துலேருந்து நம்ம மருந்து போட்டதுலேருந்து தான் இந்த கண்ட்ரோலு. அதான் நம்ம மருந்து போடலைன்னா இந்த இடம் இப்படியே தான் போயிட்டு இருக்கும், இப்படியே தான் இருந்திருக்கும் பாருங்க. இன்னும் பயிராகவே இருக்கு. இது செத்து போயிட்டு மருந்து திரும்பி உள்ளே போய் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் விட்டா இப்படி வந்திருக்கு. அப்போ வந்து இது வந்திருக்கு. ஆமாம், மருந்து அடிக்கலாம், அது அப்படியே தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு கண்ட்ரோலாக வந்துருச்சு எல்லாமே. வட்டம் சொத்தமெல்லாம் எதுவும் ஒன்றும் கிடையாது. அந்த லாஸ்ட்ல இதே மாதிரி இருக்குங்களா? இப்போ இந்த அந்த வரப்புலேருந்து இது வரைக்கும் நம்மளது இந்த வாரம் ஃபுல்லாக அடிச்சது. இந்த வாரம் ஃபுல்லாகவே எதுவுமே இல்லை. சரி, இது கடந்தா போகுது அப்படின்ட்டு விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் பில்லு வேலையை முடிஞ்சிச்சு. இந்த பாருங்க, இப்போ இப்படி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். பாருங்க, இப்போ பாருங்க, இப்படி தான் இருந்துச்சு. உள்ள வட்டம் சொட்டமாக இருந்துச்சா? இப்போ நம்ம குத்து கட்டிக்கிட்டு உடனே தெரியல, சரி பாதியாக இருக்குது. நெல் எல்லாம் சமமாக இருக்குது. இவ்வளோ குத்து அது. இந்த லாஸ்ட்டு அதே மாதிரிங்களா? ஆமாம், இதெல்லாம் இப்போ பில்லு முடிச்சுங்க. அதான் பாருங்க, இந்த வாரம் வந்துட்டு இதான் நெல். களை சரியாக பறிக்கல, இப்போ ஆளுகள் விட்டு. இங்கெல்லாம் இல்லை, சுத்தமாகவே இல்லை. இதை பாருங்க, இதெல்லாம் சுத்தமாகவே கிடையாது. இருந்தாலும் நம்ம மருந்து போட்டதுலேருந்து அந்த வேலையை வச்சுனே அந்த வேலையை காட்டினோம். இதுதான் கணக்கு. நான் அப்போ தான் பார்த்தேன், பரவாயில்ல அப்படின்ட்டு போட்டோம். இந்த இடமெல்லாம் போட்டலாமா, தண்ணி ஏறாத விட்டுரு, எதுக்கு சும்மா இதெல்லாம் இறச்சிக்கிட்டு இருந்தா நாங்கள் சொன்னது. பாருங்க, பரவாயில்ல. இது நீங்கள் வந்து அந்த புல்லு மட்டும் பிடிங்க ஆள் விட்டு பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக தெரியும். இது ஒன்றுமே கண்ட்ரோலுக்கு, இந்த புல்லை பொறுத்தளவு கண்ட்ரோலை கொண்டு வரும். எங்கேயோ ஒன்று, இது வந்து ஒரு கிழங்கு மாதிரி வந்துக்கிட்டே, நீ மேலே தரிச்சு விட்டா கிழங்கு அடியில் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இது பாருங்க, அந்த பக்கம்லாம் இருந்து போச்சா, இந்த பக்கம் நெல் இல்லாதால இப்படி தடவிக்கிட்டே வந்துட்டாங்க. அதான் நெல் இல்லை அப்படிங்கிற அவங்களுக்கு இது என்னடா போயிருச்சுன்னு பாருங்க. அப்புறம் கடைசி அதனால புல்லு வந்து அதிகமாகிடுச்சு போட்டு இந்த கண்ட்ரோலுக்கு வந்தது தான் இது. இன்னும் இதில் சரி போதே நெல் வரல. ஓகே வந்துடும். அதான் செடி நல்லா வளர்ந்துக்குச்சிங்களா? அந்த பக்கம்லாம் வந்துருச்சு. இப்போ இங்கே அந்த செத்து போன செடிங்கனால மறுபடியும் நம்ம மருந்தடிச்சு மறுபடியும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே என்னன்னா, இதான் நம்மளுக்கு பயிரா இல்லாத நெல் விட்டுருச்சு இல்லை, இதுக்கு மேலே என்ன. இப்போ இந்த இடம் இப்போ இவ்வளோ நீட்டுக்கு போயிருந்தா சரி கிட்ட ஒரு 8 மரக்கா 9 மரக்கா நெல் எனக்கு தான் நஷ்டமாக இருக்கும். இப்போ இதில் எவ்வளோ நெல் இருக்குங்க? இது மட்டும் வந்தால் எத்தனை மூட்டை வரும்? இன்னும் இது வந்துட்டுன்னா 2 தொம்பை கொட்டலாம். தொம்பைண்ணா மொத்தமாகவே இதில் வந்து நாங்கள் 45 மூட்டை எடுப்போம் போன எடுக்கு. அந்த ரவுண்டை விட எப்பயுமே எங்களுக்கு இந்த குண்டு தான் வந்து ராசி பலன் மாதிரி. அந்த ரவுண்டை விட அறுக்கு இதில் எப்பயுமே இருக்கும். இப்போ இதெல்லாம் விட்டுருந்தா 7-8 மூட்டை போயிருக்குனாங்களே. அது போயிருக்குண்ணா, 7-8 மூட்டை அடிச்சிருக்கோம். ஒரு பக்கம் இல்லை, ஒரு வேலை இல்லை. எப்படி வச்சா ஒரு 8 மூட்டை 9 மூட்டை எல்லாம் போயிருக்கும்.